பிரகலாதனுக்கு என்ன கிரேட்னஸ் தெரியுமா? அவனுக்கு பக்தி கூடவே பிறந்ததுனால என்ன பண்ணாலும் போகல. இப்போ நாம என்ன சொல்றோம், நம்ம குழந்தைக்கு கார்த்தால நன்னா நெத்திக்கு திருமண் காப்பெல்லாம் இட்டு விட்டு ஜம்முன்னு பக்திமானா ஸ்கூலுக்கு அனுப்புறோம். ஸ்கூல்ல 4 ஃப்ரெண்ட்ஸ் பியர் குரூப்னு இருப்பான். அவன் இது என்னடா இது அசிங்கமா இட்டு இருக்க, இது என்ன 111 அப்படின்னு அவன் 2 கிண்டல் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி இது எல்லாத்தையும் மொத்தமா அழிச்சு விட்டு குழந்தைய திருப்பி அனுப்பி விட்டுறான். அது இங்க வந்து நம்மள்ட்ட 1000 கேள்வி கேட்கறது. இதுதான் பொது நியதி. ஆனா பிரகலாதன் இருக்கானே, அசுரர்கள் குருகுலத்துக்கே போறான். வாத்தியார்கள் எல்லாம் அசுரர்கள், கூட படிக்கிற பிள்ளைகள்லாம் அசுரர்கள். ஆனா பிரகலாதன் என்ன பண்ணா, அவ அத்தனை பேரையும் கன்வெர்ட் பண்ணி கார்த்தால பிரகலாதன் உள்ள போனா சாயந்தரம் எல்லா குழந்தைகளும் சேர்ந்து நாராயணா 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 நாராயணான்னு பாடிட்டு இருக்கு. அப்போ நம்ம கர்ப்பத்திலேருந்து குழந்தைகள் காதுல பகவத் விஷயத்தை கொண்டு போய் விட்டோம்னா கவலையே படாதீங்க. ஸ்கூல் போச்சுன்னா பியர் குரூப் எல்லாத்தையும் இவன் கன்வெர்ட் பண்ணி இந்த பக்கம் அழிச்சுன்னு வந்துருவான். இன்னைக்கு ப்ராப்ளம் என்னன்னா, சின்ன வயசுல நாம இந்த விஷயத்த உள்ள புகுத்தாததுனால இது அங்க போய் குழம்பி போய் உதறது. அப்போ பிரகலாதனை போல் குழந்தை உருவாக வேண்டும் என்றால் அது கர்ப்பத்தில் இருக்கும் போதே நல்ல விஷயம்ங்கிறது காதுல போய் சேரணும். அதுக்காகத்தான் சீமந்தம்னு ஒரு சம்ஸ்காரம் வச்சா.